ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சின்சான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்ட்ரியான எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சின்சான் தான் காமிப்பாங்க. அவன் மண்டையில வேற வீக்கமா இருக்கும். ஏன்னா மிச்சி அடிச்சு புடுவாங்க. ஏன்னா சின்சான் மிச்சியோட லிப்ஸ்டிக் எடுத்து அவன் கண்ணாடியில் தேய்ச்சிருவான். அதனால் மிச்சி ரொம்ப கோவமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சி சொல்லுவாங்க, சின்சான் இதேமாரியே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் கண்ணாடி உள்ள சின்சானை கூப்பிட்டு வந்துடுவேன். அப்புறம் உன்னை கண்ணாடி உள்ள அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி வந்து சின்சானை பயம் கொடுத்துட்டு இருப்பாங்க. சின்சானும் பயந்துருவான். அதுக்கப்புறம் தான் மிச்சி சொல்லுவாங்க, பரவாயில்ல பயப்படுறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சின்சான் ரொம்பவே பயப்படுவான். அதுக்கப்புறம் தான் மிச்சி இவனை எப்படி வேலை வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைம்மா, என்னம்மா பெத்த பையனை விட்டுட்டு நீங்கள் எப்படிம்மா கண்ணாடி உள்ள பையனை அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் அழுகாத குறை ஒரு மாதிரி ஆகிடுவான். அதுக்கப்புறம் தான் மிச்சி சொல்லுவாங்க, வெளியே ஒரே காடு மாதிரி புல்லாக இருக்குது, நீ போயிட்டு அதை க்ளீன் பண்ணு, க்ளீன் பண்ணலன்னா நான் உள்ள பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்சானை மிரட்டுவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, இந்த பச்சை புள்ளையை எப்படி ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கண்ணாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒயிட் ஆகிடும். சின்சான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு குரல் பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு பதிலாக அங்கே ஒருத்தவன் நிற்பான். நின்றுட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு மாதிரியாக இருப்பான் பார்க்குறதுக்கே. அவன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். மிச்சம் வந்து ஷாக்காக பார்ப்பாங்க, சின்சான் நீனா க்ளீன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவனும் பொறுமையாக க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் ஒரிஜினல் சின்சான் வெளியே போயிட்டு லேட்டாக வந்து நிற்பான். ஐயோ அம்மா வேறு என்ன சொல்ல போகிறாங்களோ, நம்ம வேணா வெளியே ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் பயந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சைலண்ட்டாக உள்ள வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா மிச்சி வந்துடுவாங்க. சின்சான் ரொம்ப பயந்துருவான். அம்மா அடிக்காதீங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நீங்கள் புல்லு போடுங்க சொன்னது தான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மிச்சி வந்து, நீ நல்லபடியாக க்ளீன் பண்ண சின்சான், அதனால் உனக்கு புட்டிங் வச்சுருக்கேன், போயிட்டு கை கால் கழுவிட்டு போயிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது டூப்ளிகேட் சின்சான் கண்ணாடி உள்ள என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா புட்டிங்லாம் சாப்பிட்டு அங்கே ஓடி போயிடுவான். ஒரிஜினல் சின்சான் எந்திரிச்சு வந்து புட்டிங் எங்கம்மா அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் மிச்சி சொல்லுவாங்க, இப்போ தானே சின்சான் சாப்பிட்டு போனேன், எத்தனை தட்டி கேட்ப, ஒரு நாளைக்கு ஒரு புட்டிங் தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி திட்டுவாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் க்ளீனில் இருக்கும். சின்சான் ரொம்ப ஷாக்காக பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணாடி ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா கடைக்கு போக சொல்லுவாங்க மிச்சி. சின்சான் அதேமாதிரியே வெளியே போயிடுவான். இப்போ திரும்ப கண்ணாடி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்சானும் வெளியே போயிடுவான். அப்புறம் சின்சான் போயிட்டு லேட்டாக ஈவினிங் தான் வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக உள்ள வர ட்ரை பண்ணுவான். அப்போ பார்த்தீங்கன்னா மிச்சிக்கு பதிலாக நெனக்கோ வருவாங்க. சின்சான் ரொம்பவே ஷாக்காக பார்ப்போம். நெனக்கோக்கா நீங்களா, என்னக்கா போகிறீங்க திரும்ப அப்படின்னு சொல்லி. என்ன சின்சான் ரொம்ப ஷாக்காக கொடுக்குற, இப்போ தானே உள்ள நம்ம கேக் சாப்பிட்டோம், அதனால தான் ஈவினிங் ஆகிட்டுல நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்ப்பான். எனக்கு வச்ச கேட்க ஏமா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். என்ன சின்சான் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது ஓரத்தில் டூப்ளிகேட் சின்சான் பேசிகிட்டு இருப்பான், சிரிப்பான் ஒரு மாதிரியா. இதை பார்த்துட்டு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் துரத்திட்டு போயிட்டுருப்பான். அவன் பின்னாடி அவன் கண்ணாடி உள்ள போயிடுவான். அவன் உள்ள போகிறத பார்த்து சின்சானும் பின்னாடி ட்ரை பண்ண பார்ப்பான். ஆனால் உள்ள அவனால் போக முடியாது. அதுக்கப்புறம் இவனை ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன திங்க் பண்ணுவானா, இதே மாதிரியே நமக்கு இருக்குன்னா அவன் நம்ம அம்மா திட்டுற மாதிரி அவங்க அம்மாவை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிரிக்கிட்டு அவன் ஒரு பிளான் போட்டிருப்பான். அவங்க அம்மாவை அடி வாங்குறதுக்காக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னா உங்களை பிடிச்சி உள்ள அனுப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் பேசுவான். மிச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்சான் அடி வாங்க போகிறான்னு அவனுக்கே தெரிஞ்சுட்டு மிச்சி அவனை அடிக்க கூப்பிட்டு போயிடுவாங்க. கண்ணாடி உலகத்தில் அதே மாதிரியே நடக்கும். அதேமாதிரி இந்த எபிசோடு ரொம்ப ஹாரராகவே முடியுது, ரொம்ப மிஸ்ட்ரியாகவும் முடியுது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க.